என்ன வாங்கின? பட்டரு ஆஃபரில் போட்டிருக்காங்க. பட்டரா? நம்மளால் செய்ய முடியுமா, இவங்க செய்வாங்களா இல்லையான்ட்டு அங்கேயே டெஸ்ட் பண்ணி அங்கே ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஓனர் ஊருக்கு போயிருந்தாங்க. 2 மாதம் லீவ் விட்டாச்சு. பார்த்தீங்களா, ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, விசா எடுக்கிறதுக்காண்டி போயிருந்தாங்க அப்படின்னு. டூர் போயிட்டு நேற்று வந்தாங்க. அதனால் நம்மளுக்கு வேலைகள் எதுவும் இல்லை, வீடியோவும் எதுவும் போட முடியல. ஓகே, இப்போ தான் பிள்ளைங்களாம் வந்தனால இப்போ 10 நாள் டூர் போயிருந்தாங்க. டூர் போயிட்டு நேற்று நைட்டு வந்தாங்க. அதனால் இப்போ வேலைகள் எப்போ போல் ரெகுலராக இப்போ ஆரம்பிச்சிடும். நம்ம வீடியோவும் போடலாம். ஓகே, ஓனர் பார்த்திங்கன்னா வெளியே போயிட்டாங்க. பையனும் அங்கே கேம் விளாண்டுட்ருக்கான். வெயில் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, காற்று லைட்டாக அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இங்கே வெயில் இருக்குது, காற்று காலம் ஆரம்பிக்க போதுன்னு நினைக்கிறேன். லைட்டாக காற்று வீசிகிட்ருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த என்ன வேலைகள்னு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதாவது வேலைகள் அந்தளவுக்கு இல்லை. இப்போ கொஞ்சம் வேலைகள் இருக்குது. இன்றைக்கி நம்ம காலையிலே பார்த்தீங்கன்னா வெளியே கிளம்பியிருக்கோம். அதாவது மேடம் கொஞ்சம் வேலை கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம வெளியே கிளம்பியாச்சு. நம்ம இப்போ எங்கே போகிறோம்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், மேடம் நம்மளுக்கு காலையிலே வேலை கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு மருந்து கடையிட்டு போல் கொஞ்சம் மெடிசின் வாங்க வேண்டியிருக்கு. மெடிக்கலில் வாங்கிட்டு வா அப்படின்ட்டுருக்காங்க. இப்போ நம்ம மெடிக்கலுக்கு தான் போகிறோம். போயிட்டு வாங்கிட்டு அடுத்த வேலை என்ன வேலைன்னு பார்ப்போம். ஏன்னா சாப்பிடல, காலையில் டிஃபன் எதுவும் ரெடி பண்ணலை. இப்போ பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் வந்தாச்சு. ஏன்னா இங்கே தான் மேடம் மாத்திரை வாங்குவாங்க. பக்கத்தில் நம்ம சுற்றி மெடிக்கல் இருக்குது, ஆனால் அங்கே வாங்க மாட்டாங்க. அந்த மாத்திரையும் கிடைக்காது. இது சுலைமான் அல் ஹபீப், இந்த பெரிய ஹாஸ்பிட்டல் இது. ஏன்னா இங்கே தான் எப்பவும் செக்கப்புக்கு வருவாங்க. இங்கே தான் மாத்திரை, அங்கே உள்ள மாத்திரை இங்கே தான் இருக்கும். மித்த கடைகளில் கிடைக்காது. அதனால் இங்கேயே வாங்கிட்டு வந்துடு அப்படின்றாங்க. இப்போ நம்ம அங்கே தான் வந்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா மருந்து வாங்கியாச்சு மேடத்துக்கு. வாங்கிட்டு நம்ம இப்போ கார் பார்க்கிங் விட்ருக்காங்களேன்னு பார்ப்போம். அதான் பெரிய ஹாஸ்பிட்டல் இது. இந்த ஏரியாவில் இப்போ புதுசாக கட்டியிருக்காங்க. முதல்ல இங்கே திருமாபுரம் ரோட்டில் இருந்துச்சு, தக்குசிசி ரோட்டில் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மெடிக்கல் போய்ட்டு வந்தாச்சு. மெடிக்கல் போய்ட்டு இப்போ மஜ்ராக்கு வந்திருக்கோம், ஃபார்ம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு. ஏன்னா அந்த அம்மா இந்தோனேஷியா அம்மா ஜாமான் வாங்க சொல்லியிருக்காங்க கொஞ்சம். அதனால் வாங்கிட்டு அடுத்தது தான் என்ன வேலைன்னு பார்க்கணும். இந்த பார்த்தீங்களா தக்காளியை பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். கலர் கலராக இருக்குது பார்த்தீங்களா தக்காளி. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு தக்காளி. ஜாமான் வாங்கி பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்லாம் ஒட்டியாச்சு. ஸ்டிக்கர் ஒட்டிட்டியா? ஆமாம், நம்ம எப்பவும் காய்கறி கடையில் வாங்குவோம் பார்த்தீங்களா, அது 1 ரூபா தான். இங்கே 1 ரூபா 15 பைசா. ஒன்றே காலாது. ஆமாம், அது சரி. வேறு இங்கே காய்கறி செக்ஷனில் வேறு எதுவும் வாங்கணுமா? அவ்வளோதான் இல்லையா? வேறு என்ன வாங்கணும்? நெக்ஸ்ட்டு காப்பி கொட்டையை வறுத்துக்கிட்டு இருக்காங்க. தெரியுது அவங்களுக்கு, புகையாவது பாருங்கள். காப்பி கொட்டை என்ன ஒரு एदो போட்டுருக்காங்க உள்ள. तो अंदर क्या पड़ा है यार? अंदर बादाम, इसके अंदर क्या है? क्या है ये? हमसे देखिए. நான் என்ன இருக்குன்னு கேட்டேன். அவர் என்னன்னா 5 நிமிஷம் ஆகுங்காது. ஆனால் இது பாதாம் இல்லை, நிலக்கடலை வறுக்காரு. ஓகே, வேற எங்கே போகணும்? எங்கே போனாப்புல ஆளை காணோம். வேற என்ன வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போமா? என்ன வாங்கினேன்? பட்ரு ஆஃபரில் போட்டிருக்காங்க. பட்ரு அப்படிங்களா? பட்ரு எவ்வளோ இது? 3 ரியால் 78 பைசாவா? 78 ஹலாலா. இந்த பாருங்க பட்டரை பாருங்க. இதில் எத்தனை வாங்கியிருக்காப்புல? 3 வாங்கியிருக்காப்புல. சரி, வேற என்ன? நம்ம இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்தாப்புல வாங்கக்கூடியது எந்தோமி வாங்கணும். எந்தோமி எந்த செக்ஷனில் இருக்குது கேட்டதுக்கு 11 சொல்லிட்டான். நான் 11ல் எந்தோமி இருந்த மாதிரி தெரில. எந்தோமினா இது மேகி சொல்லும் இல்லையா? ஆமாம், இங்கே தான் இருக்குது. ஆனால் கேர்ட்டூன் இல்லையே. கேர்ட்டூன் இல்லாமல் வெறுமனையாக இந்த மாதிரி பாக்கெட்டில் தான் இருக்குது எந்தோமி. கார்ட்டூன் இல்லாமையா இருக்குது? கார்ட்டூன் இருக்கான்னு கேட்போம். இந்த இருக்குது பாருங்க எந்தோமி கார்ட்டூன். இந்த எந்தோமிக்கு மட்டும் தனியாக இதை தனியாக அடுக்கி வச்சுருக்காங்க ஒரு இடத்துல. ஆனால் நம்ம வாங்க பச்சை கலர் வேணும் நமக்கு. அதாவது ஹுதார்மாங்க. ஹுதார்னா காய்கறி. இது எந்தோமி மேகி, காய்கறி மேகி இல்லையா? வெஜிடபிள் ஃப்ளவரே இல்லையே. சீனிக்கு தானே? சீனி இல்லை இங்கே.
சுகர். சூப்பர். அப்போ நான் வேறு கடைக்கு தான் போகணுமா? பாண்டா தான் போகணும் போல இருக்கு. சரி பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா மணி இங்கே 11 மணி தான் ஆகுது. எல்லா சாப்பாடும் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. பிரியாணி, ஒயிட் ரைஸு, முட்டைக்கொட்டை மாதிரி இருக்குது ரைஸு, எல்லாமே சூடாக இருக்குது. நூலில் ரெடி பண்ண மாதிரி இங்கேயும் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க வித விதமாக. கபாபு இந்த இருக்குங்க, சிக்கன் கபாபு, அப்புறம் நம்ம ஊரில் மரக்கறிமாங்கள்ல அது மாதிரி கிரேவி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ரேட்டு பாருங்கள், 100 கிராம் வந்து 5 ரூபா 95 பைசா. வெயிட் போட்டு தான் கொடுப்பாங்க. ஃபுல்லாக கிரேவி சாலடும் வச்சுருக்காங்க பின்னாடி, எது வேணாலும் வாங்கிக்கலாம். அதுவும் ப்ரெட்டு பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது. நாட்டு ப்ரெட்டு கிடையாது, ஒரிஜினல் ப்ரெட்டு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. பேக்ல ஐட்டம் ஃபுல்லாக தான் இருக்குது. பீஃப் கபாப், சிக்கன் கப்ஸா, சிக்கன் பிரியாணி, சிக்கன் ரோடு, இது ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதுவும் குப்பூசம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க சுட சுட. மிஷின் வேகமாக வேலை நடந்துட்டு இருக்கு. கேஸ் தான் சொல்லிட்டு இருக்காங்க. குப்பூசம் மட்டும்தாங்க விலை கம்மிங்க. பேக் பண்ணிட்டு இருக்காங்க. வேண்டாம் வேறுங்க ரெடி ஆகிட்டு பார்த்தீங்களா, வேகமாக வேலை நடக்குது. இப்போ நம்ம ஜாமான் வாங்கி வச்சோம், குப்பூசம் வாங்கியிருக்கோம். போமா இப்போ பார்த்தீங்கன்னா ஜாமான் வாங்கியாச்சு. வாங்கிட்டு இங்கே இந்தோமி இல்லை, இந்தோமி வந்து வேறு கடையில் தான் வாங்கணும். ஏன்னா கார்ட்டூன் வாங்க சொன்னாங்க, அட்டைப்பட்டி பாக்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மஜ்ரா போயிருந்தோம் இல்லையா, மஜ்ராவில் போயிட்டு எல்லா ஜாமானும் வாங்கணும். வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாமாங்க இல்லை. அதனால பார்த்தீங்கன்னா இப்போ ஜுபேரா வந்திருக்கோம். ஜுபேராக்கு உள்ளே போயிட்டு இப்போ ஜாமான் வாங்கணும். உள்ளே போய் வாங்கிட்டு இருக்காப்புல ஒய்ஃபு. நம்ம வந்து ஓனரோட பெரிய பொண்ணு கூட இப்போ வெளியே வந்திருக்கிறோம். தமிமி மார்க்கெட் வந்திருக்காங்க. அவங்க உள்ளே போயிருக்காங்க. இந்த இருக்கு இல்லையா, இதான் என்ட்ரன்ஸு. இந்த என்ட்ரன்ஸ்குள்ளே தான் உள்ளே போயிருக்காப்புல. அவங்களும், அதாவது பெரிய பொண்ணும் அவங்களோட சின்ன மகனையும் கூப்பிட்டு வந்திருக்காங்க. இப்போ நான் வீட்டில் தான் இருந்தோம். வீட்டில் இருந்து இன்னும் சாப்பிடல பார்த்துவாங்க. அதுக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வண்டி எடுங்க, நம்ம வந்து வெளியே போகணுன்னாங்க. சரின்ட்டு வண்டியில் வந்து உட்காந்ததுக்கப்புறம் தமிமிக்கு போங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப ஒரு சவுதிக்காரங்க ஃபுல்லாகவே இந்த மார்க்கெட்டு தான் வருவாங்க, தமிமி மார்க்கெட்டு. அதை விட்டாச்சு வச்சிங்கன்னா தனுப் மார்க்கெட்னு சொல்லி ஒன்று உண்டு, அந்த மார்க்கெட்டு தான் வருவாங்க. இப்போ இவங்க வந்து உள்ளே போயிருக்காங்க, அந்த பையனையும் கூப்பிட்டு போயிருக்காங்க. எப்போ வராங்கன்னு தெரில. வந்ததுக்கப்புறம் திருப்பி வேறு எங்கே போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நம்ம ஓனரோட பெரிய பொண்ணை கூப்பிட்டு போயிருந்தோம் இல்லையா, போயிட்டு வந்தாச்சு. வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் மத்தியானம் சாப்பாடு பார்த்திங்கன்னா தயிர் சாதம். நம்ம வீட்டில் தயிர் சாதத்துக்கு மோர் மிளகா, அது போக பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம உருளைக்கிழங்கு வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்காப்புல. அப்புறம் கொஞ்சம் சாலட் இருக்குது. அப்புறம் வந்து முட்டை பொரியல் இருக்குது, பொடி மாஸ். இதுதான் நமக்கு இன்றைக்கி மத்தியானம் சாப்பாடு. சாப்பிட்டுட்டு வேறு என்ன வேலைகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஏன்னா நம்ம பொண்ணு, அவங்க பெரிய பொண்ணு இன்னும் போகலை அவங்க வீட்டுக்கு. அவங்க இருக்கிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வேலைகள் இருக்கும். வேலைகள் இருக்குது, நல்லது தான். ஏன்னா கொஞ்சம் நாளாக ஒரு 2-4-5 நாளாக கொஞ்சம் வேலைகள் இல்லாமல் சும்மா இருந்தோம். நல்ல வேலைகள் இருந்தால் நம்ம வீடியோவும் பிடிக்க முடியும். அதுக்கப்புறம் என்ன வேலைகள் வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். பார்த்திங்கன்னா ஊர் போய்ட்டு வந்தோம் பார்த்திங்கன்னா டூருக்கு. அதனால அவ்வளோ துணி கிடக்கு, நிறைய துணி. ஓனருக்குள்ளது, இது பெரிய பையனுக்குள்ளது, இது சின்ன பையனுக்குள்ளது, ஸ்கூல் போகிறாங்களா. இது கலர் ட்ரெஸ் ஏற்கனவே அயன் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம டிஷர்ட்லாம். இன்னும் துணி இருக்குது, பொண்ணு துணியை மடித்து வைக்கணும். எல்லாத்தையும் எடுத்துட்டு மேலே கொண்டு போய் வைக்கணும். ஓகே, அதை முடிச்சுட்டு அடுத்த வேலை என்ன வேலைன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வெளியே கிளம்பிட்டோம். அதாவது இப்போ எங்கே போகிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம அப்துல் வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எனக்கு வந்து சாப்பாடு வேண்டுந்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அதாவது அவனுக்கு வந்து கேஹெச்சியில் வேணுமா சாப்பாடு. கேஹெச்சி லொக்கேஷன் அனுப்பி அந்த என்ன சாப்பாடு வேணும் அப்படிங்கிறதையும் ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்காப்புல. நம்ம இப்போ அங்கே தான் போய்கிட்டு இருக்கிறோம். இவன் போயிட்டு அவனுக்கு அந்த சாப்பாடு வாங்கிட்டு வருவோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கேஎஃப்சிக்கு வந்தாச்சு. இந்த கேஎஃப்சி வண்டி ஒரு ரூபாய்க்கு பார்க்கிங் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். வண்டி நிப்பாட்டியாச்சு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம கேஎஃப்சிக்கு முன்னாடியே கிடச்சி பார்க்கிங்கு. வண்டி நிப்பாட்டி அப்படி உள்ளே போயிட்டு அப்படியே ஆர்டர் போடுவோம். ஆர்டர் போடுறதுக்கு பாருங்கள், இந்த மிஷின் வச்சுருக்காங்க பாருங்கள். இப்போ தான் வச்சுருக்காங்க அந்த கடையில் புதுசாக. இந்த 3 மிஷின் இந்த ஆர்டர் போடுறது தான். நம்ம இப்போ என்ன வேணும் அப்படிங்கிறத இப்போ அவங்கள்ட்ட சொன்னோம்னா, அவங்க இப்போ நமக்கு தெரியாது இல்லையா, அதனால் இப்போ அரபியோ இங்கிலீஷோ நமக்கு அந்தளவுக்கு நல்லா தெரிஞ்சிச்சுன்னா நம்மளே ஆர்டர் போட்டுடலாம். அதில் இப்போ நமக்கு தெரியாது அப்படிங்கிறனால இப்போ அவங்கள்ட்ட சொன்னால் இப்போ அவங்க வந்து ஆர்டர் போடுவாங்க.
ஓகே. இப்போ நம்ம அவங்கள்ட்ட அந்த ஃபோட்டோ காமிச்சு என்ன வேணும் அப்படின்ட்டு நம்ம அந்த ஃபோட்டோ காமிச்சோம்னா அவங்க வந்து ஆர்டர் போட்டுருவாங்க. நம்ம ஆர்டர் போட்டு அப்படி வாங்கிட்டு அப்படி கிளம்ப வேண்டியதான். செம்மையாக டெக்கரேஷன்லாம் செம்மையாக பண்ணிக்கிறாங்கல்ல. கண்ணாடிலாம் போட்டு கண்ணாடிக்கு இது என்ன எல்இடி பல்ப்லாம் போட்டு செம்மையாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஆர்டர் வாங்கிட்டு ஆர்டர் பண்ணிவிட்டு ஆர்டர் வாங்கிட்டு உங்களை நான் காமிக்கிறேன். ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வாங்கிட்டு வந்தாச்சு சாப்பாடு. அதுக்கு சாப்பாடு வாங்கியிருக்கு. அது போக பார்த்திங்கன்னா பெப்சி, பெரிய பெப்சி வாங்கியிருக்கு. வாஜிபா வந்து கபீர் அவன் ஒன்றுமே சொல்லலை, ஆனால் நான் கபீர் வாங்கியிருக்கேன். கொண்டு போய் கொடுப்போம். கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தப்போ என்ன விலைகள் வருதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து மேடம் பொண்ணை கூட்டிகிட்டு இங்கே ஹாஸ்பிட்டல் வந்துவிட்டோம். மணி பாருங்கள் 6:45 ஆக போகுது. இந்த பாருங்க ஹாஸ்பிட்டலு இங்கே தான் வந்திருக்கோம். ஏன்னா எப்பவும் வர்ற ஹாஸ்பிட்டல் தான் இது. மாதத்தில் எப்படி 2 நாள் 3 நாள் இங்கே வந்துடுறாங்க. பார்த்தீங்கன்னா ஆஸ்பத்திரிலேருந்து வந்துட்டாங்க. வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா காஃபி கடைக்கு போயிருக்காங்க. நம்ம வீட்டுக்கிட்ட ஒரு 1/2 மணி இருக்குது பார்த்தீங்கன்னா, 1/2 மில்லியன் காஃபி. அது இங்கே ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே ஒன்று இருக்குது. இப்போ அது உள்ளே தான் காஃபி அவங்க போயிருக்காங்க. காஃபி வாங்கிட்டு அடுத்தது எங்கே போகிறாங்கன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நைட்டு சாப்பாடு ரெடியாக வந்திருக்கு. நம்ம வீட்டில் நைட்டு சாப்பாடு பார்த்தீங்கன்னா இட்லி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஜம்முன்னு இருக்குல்ல, செமையாக இருக்குது. இட்லிக்கு பார்த்தீங்கன்னா சட்னி, தேங்காய் சட்னி. இதுதான் இன்றைக்கி நம்ம நைட் சாப்பாடு. சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு வேறு என்ன வேலைகள் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து மேடத்தை கூப்பிட்டுட்டு அப்படி வெளியே வந்திருக்கிறோம். அதாவது மேடம் வந்து இந்த பியூட்டி சப்ளை இங்கே சலூன் கடைக்கு வருவாங்க இல்லையா, மேக்கப் ஜாமான்கள்லாம் வாங்குறதுக்கு, அந்த கடைக்கு வந்திருக்காங்க. உள்ளே போயிருக்காங்க. அவங்களும் என்னோடய ஒய்ஃபும் உள்ளே போயிருக்காங்க. இப்போ நம்ம வண்டியை பார்க்கிங் பண்ணிட்டு இங்கே நிற்கிறோம். நம்ம வந்து சின்ன வண்டியில் வந்திருக்கிறோம். அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஓனரோட அந்த பெரிய மூத்த மகன் வண்டி இது. ஏன்னா நம்ம வண்டி வந்து பெரிய வண்டி அடிக்கிறதுனால இப்போ இந்த வெயிலுக்கு நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், இந்த வெயிலுக்கு வந்து செமையாக பெட்ரோல் வந்து அதிகமாக இதாகுது, காலியாகுது அப்படின்ட்டு. இப்போ இந்த கடைக்கு போகிறா இருந்தால் சின்ன வண்டி எடுத்து யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஓனர் சொல்லியிருக்காங்க. அதனால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து இப்போ சின்ன வண்டியில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். ஓகே. நம்ம இப்போ நிற்கிறது பார்த்தீங்கன்னா அனஸ்தரிக்கு, இந்த ரோடு இருக்கு இல்லையா, இது வந்து அனஸ்தரிக்கில் தான் இந்த கடை இருக்குது. நம்ம இந்த கடைக்கு உள்ளே போயிருக்காங்க. இப்போ இதை முடிச்சுட்டு வேறு எங்கே போகிறாங்கன்னு தெரில, பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம மேடம் வரல. நம்ம வந்து வண்டியில் உட்காந்துருக்குறோம். அவங்க அந்த மேக்கப் கடைக்குள்ளே தான் போயிருக்காங்க. நம்ம வழியே வரல. இப்போ பார்த்தீங்கன்னா சவுதியிலேருந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதாவது என்ன நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அனைத்து வேலை விசாவிற்கும் திறன் தேர்வு கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அதாவது எப்படின்னா, சவுதி அரேபியாவிற்கு வரும் வெளிநாட்டு தொழிலாளர்கள் அவர்கள் செய்யும் வேலைகளுக்கு உரிய அனுபவமும் தகுதியும் இருக்கிறதா என்பதை அவர்கள் நாட்டிலேயே தகுதி தேர்வு எஸ்விபி மூலம் சரிபார்த்து பின்னர் விசா ஸ்டாம்பிங் செய்யப்படுகிறது. இந்தியாவிலிருந்து வரும் தொழிலாளர்களுக்கு இது பொருந்தும். முன்னர் குறிப்பிட்ட 174 தொழிலாளர்களுக்கு மட்டுமே தேவைப்பட்ட தகுதி தேர்வு தற்போது அனைத்து வேலை விசாக்களுக்கும் கட்டாயம் என தெரிய வருகிறது. இதுவரை இல்லாத லோடிங் அன்லோடிங் வேலைக்கும் தற்போது தகுதி தேர்வு இல்லாமல் ஸ்டாம்பிங் செய்ய முடியாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது இப்போ புதுசாக வந்து ஒரு சட்டம் போட்டிருக்காங்க. அதாவது நம்ம ஊர்லேயே, அதாவது நம்ம என்ன வேலைக்கு வரோமோ அந்த வேலைக்கு நம்மளால் செய்ய முடியுமா, இவங்க செய்வாங்களா இல்லையான்ட்டு அங்கேயே டெஸ்ட் பண்ணி அங்கே ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை முடித்தா தான் நமக்கு வந்து ஸ்டாம்பிங்கே அடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அது வந்து கட்டாயமாக ஆக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ அந்த ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது போக பார்த்திங்கன்னா இன்னொரு நியூஸ் வந்திருக்கு. அதாவது இன்னொரு நியூஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா, நகராட்சி விதிமீறல்களுக்கு அபராதம் உயர்வு. சவுதி அரேபியாவில் இயங்கும் கடைகள் மற்றும் நிறுவனங்களின் முனிசிபாலிட்டி விதிமீறல்கள் கண்டறியப்பட்டால் அதற்கு உண்டான அபராத தொகையை இரட்டிப்பாக்கப்படும். பட்டியலுக்கு நகராட்சி விவகாரங்கள் அமைச்சர் மஜித் அல் குஹைல் ஒப்புதல் அளித்துள்ளார். புதிய பட்டியலின்படி 5 லட்சம் ரியால் முதல் 20 லட்சம் ரியால்கள் வரை அபராதம் தொகை உள்ளது. கடைகள் மற்றும் நிறுவனங்களில் விதிமீறல்கள் காணப்பட்டால் முதல் தடவை எச்சரிக்கை மற்றும் சரி செய்ய தவணை வழங்கப்படும். மீண்டும் விதிமீறல்கள் காணப்படும் போது அபராத தொகை வழங்கப்படும். தொடர்ச்சியாக நடைபெறும் நிறுவனங்களை 1 வாரம் முதல் 2 ஆண்டுகள் வரை மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது பக்கலா இருக்கு இல்லையா, பக்கலா சூப்பர் மார்க்கெட்லாம் இருக்கு இல்லையா, சின்ன சின்ன பக்கலா சூப்பர் மார்க்கெட்லாம் இருக்கு இல்லையா, அதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன விற்கணும் என்ன விற்கக்கூடாதுன்னு சொல்லி சட்டங்கள் இருக்குது. அதாவது சிக்கன் இப்போ நிறைய தடைகள் போட்டிருந்தாங்க. அதாவது இதெல்லாம் பக்கலால் விற்கக்கூடாதுன்னு சொல்லி, அந்த மாதிரி எதுவுமே விற்கக்கூடாது. அதையும் மீறி நீங்கள் விற்றீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபைன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மேடம் வந்து அங்கே நம்ம அந்த பியூட்டி சலூனுக்கு ஜாமான் போயிருந்தாங்க இல்லையா, அந்த கடைக்கு அங்கே போய் ஜாமான்லாம் வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா
இங்கே வந்துருக்காங்க, அமேசானுக்கு வந்துருக்காங்க 5 ஏல் கடைக்கு. இப்போ இது உள்ளே போயிருக்காங்க. இப்போ உள்ளே போயிட்டு எப்போ வராங்கன்னு தெரில. அவங்களும் என்னோடய ஒய்ஃபும் உள்ளே போயிருக்காங்க. இப்போ இது முடிச்சுட்டு வந்துட்டு வேறு எங்கேயும் போகிறாங்களா இல்லை வீட்டுக்கு தான் போகிறாங்கன்னு தெரில. சரி வரட்டும் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மணி வந்து 1 மணி ஆயிட்டு. ஏன்னா இங்கேருந்து வீட்டில் விட்டு கிளம்புறதே பார்த்தீங்கன்னா 10:30 மணிக்கு மேலே தான் மேடமே ஃபோன் பண்ணாங்க கடைக்கு போகணும் அப்படின்னு. எப்பவும் பார்த்தீங்கன்னா எப்பவும் 9 மணிக்கெலாம் வெளியே போயிடுவோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 10:30 மணி ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்துட்டு, ஏன்னா பியூட்டி பார்லரில் அந்த ஜாமான் வாங்குறது ரொம்ப லேட் ஆயிடுச்சு. தேடிட்டே இருந்தாங்க. இவ்வளோ நேரம் ஆகிட்டு. அப்புறம் இந்தோனேஷியா வேறு ஜாமான் வேணும்னாங்க. அவங்களுக்கும் ஜாமான் வாங்கிட்டு வந்தாச்சு. கொண்டு போய் எல்லா ஜாமானும் வச்சுட்டு வந்துட்டோம். வச்சுட்டு நம்ம வேலையெல்லாம் முடிஞ்சுது. படுக்க வேண்டியதான். அது போக நம்ம சேனலுக்கு புதுசாக வர்றவங்க நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது போக நம்ம சவுதியில் நடக்கிற என்னென்ன அப்டேட் வருதோ நம்ம சேனலில் தெரியப்படுத்துவோம். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.